சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசாக திமுக அரசு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் பிறந்த தினத்தையொட்டி சமத்துவ நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கும் இயக்கம் திராவிட இயக்கம் என்றும், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்வதாக தெரிவித்தார். மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டத்தில் ஆதி திராவிடர் சமூக சகோதரிகள் அதிக பயனடைந்துள்ளதைப் போல் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்திற்காக ஆண்டுக்கு ரூபாய் 250 கோடி வீதம் தொல்குடி திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். சமூக பணிகளாலும் சட்டப் பணிகளாலும் சமத்துவத்தை நோக்கிய நகர்வுகளை சாத்தியப்படுத்துவோம் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த சமூகத்தில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, தீண்டாமை குற்றங்களை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக முழங்கி வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவிச்சோம். இன்று காலை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். சமத்துவத்தை நோக்கி நம்முடைய சமூகம் வேகமாக நகரணும். இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் மாற்றத்திற்கான சிந்தனை வலுப்பெறணும்னு அந்த அடிப்படையில் தான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து கொண்டாடும் இயக்கம் தான் திராவிட இயக்கம்.